படம் ரொம்ப மொக்கையா இருக்கு சார். ரொம்ப மொக்கையா இருக்கு. ரீசன் என்னன்னா, ஒரு படம் நம்ம தேடி வந்தோம் அப்படின்னா கதை இருக்கணும் சார். இந்த படம் நான் வந்து 1 இயரா வெயிட் பண்றேன் அந்த படம் பார்க்கலான்ட்டு. பிடிக்கல ப்ரோ. சொல்ல வராங்க பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதான் அநேகன் மாவீரன் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான் பூரச்சன். எனக்கு பர்சனலாக பிடிக்கல. 8 மணிக்கு எக்ஸாமு, சாரு கிட்ட திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு போனா தலைவன் படத்துக்கு தான் போவேன்னு சொல்லி ஓடி வந்தோம். அமரன் கூட பார்க்காம இது வந்து பார்க்குறோம். அடுத்த வாரம் தான் அமரனே போலான்னு இருக்கோம். அவ்வளோ வெறி கொண்டு ஓடி வந்தோம் ப்ரோ. காலையில் 7 மணிலாம் தூங்காம நைட் ஃபுல்லாக ஓடி வந்தோம் ப்ரோ. தூங்கினா நலமா அந்த சீன் தான் ப்ரோ ஞாபகம் வருது. மனுஷங்க திருந்துவாங்க, ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ரெகுலராக பார்க்குற ஃபேண்டசி மூவிக்கு இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக வி ஷுட் கிவ் அ ட்ரை அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்பப்போ ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும். சூர்யாக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கு. அந்த லேக் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகல. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராடினரி மூவி, ஃபேண்டசி மூவி சூப்பராக இருந்தது. படம் எங்கேயும் லேக் ஃபீல் ஆச்சு? எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. CGI நல்லா ஒர்க் அவுட் இருந்தது. அண்ட் சூர்யா ஓவராலாக 1 மேன் ஷோ தான். அவர் தாண்டி நம்மள வேற எதுவுமே பார்க்க முடியாது. படத்தோட ஸ்டோரி எதுவும் புதுசாவா இல்ல எதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்களை காட்டிட்டாங்க? இல்லை, பார்த்த விஷயங்கள் இல்லை. ஸ்டோரி வந்து லைக் எப்பயுமே இந்த ஃபேண்டசி மூவியில் வந்து பழி வாங்குறது, அண்ணன் தம்பி பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைக் ஒரு லேண்ட் டு லேண்ட் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நல்லா இருந்தது. ஆமாம், விஷுவல் சூப்பராக இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் மூவியில் நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். ப்ரெசென்ட்டை விட பாஸ்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. சூப்பராக இருந்தது. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ரெகுலராக பார்க்குற ஃபேண்டசி மூவிக்கு இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக வி ஷுட் கிவ் அ ட்ரை அப்படி தான் நான் சொல்லுவேன். மியூசிக் சூப்பராக இருந்தது. BGM நல்லாவே பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2 லீட் வச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ்ல ஒரு இதுவா காட்டிட்டாங்க. சோ அந்த ஒரு இது ஆறு தூண்டு பார்ட் 2 பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா பிரதர்ஸ் கார்த்தி அண்ட் சூர்யாவை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பா நல்லா இருக்கும்ல. ஸோ லீட் நல்லா இருக்கும். படம் நல்லா தான் இருக்கு. கார்த்தி சாரோட ஆக்டிங், கார்த்தி சாரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. சூர்யா சார் வந்து படம் ஃபுல்லா வந்தாலுமே கார்த்தி சார் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வராரு. பட் கார்த்தி சாருமே அதுக்கான ஹைப் கிரியேட் பண்ணிட்டாரு. சிவா சாரோட டைரக்ஷன் மேம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணாதே அடுத்து இப்போதான் வந்து கம்புவா தான் ஷேர் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்க எப்படி அந்த டைம் பீரியட் வெயிட் பண்ணி இது எடுத்தது வந்து கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். DSP சாரோட மியூசிக் நல்லா இருக்கு. அது ஃபைட் சீன்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. நடுவில் அப்பப்போ ஒரு எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும். சூர்யாக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த லேக் எனக்கு பெருசா ஃபீல் ஆகல. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், கார்த்தி சார் லாஸ்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் வந்ததுனால மேபி பார்ட் 2ல என்ன இருக்கும், அப்படி என்ன ஸ்டோரி போகும் அப்படின்னு அந்த ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே தான். கண்டிப்பா வந்ததுக்கு வந்து ஓகே, ஒரு முறை பார்க்கலாம். கண்டிப்பா படம் ரொம்ப மொக்கையா இருக்கு சார். ரொம்ப மொக்கையா இருக்கு. ரீசன் என்னன்னா, ஒரு படம் நம்ம தேடி வந்தோம் அப்படின்னா கதை இருக்கணும் சார். இந்த படம் நான் வந்து 1 இயரா வெயிட் பண்றேன் அந்த படம் பார்க்கலான்ட்டு. ஏதாவது இருக்குன்ட்டு. பாகுபலி மாதிரி எதிர்பார்க்கல சார். பாகுபலிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒரு படம்னா கதை இருக்கணும் சார். நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், ஒரு வீட்டில் இருக்கோன்னா ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருக்கணும் சார். அது சத்தியமாக ஃபுல்ஃபில் ஆகலை. ஏதோ வீடியோ கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது சார். நம்ம பசங்கிட்ட சின்ன பசங்க தயவுசெய்து சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீடியோ கேமில் ஏதாவது ரீசர்ச் பண்ணிட்டு நம்ம அமேசான் பிரைம் அது அந்த OTT மாதிரி அதை பண்ணிட்டு சார். கதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை சார் படத்தில். நிறைய ஆக்ஷன் பார்க்கலாம் சார். உட்காந்து சும்மா பார்க்கலாம். கண்ணில் வந்து நிறைய அடிக்கும் சார். அந்த 3D எஃபெக்ட்டு ₹30 கொடுக்கலாம் சார். ₹30 ஒர்த்து சார்.
சூப்பராக ஓடுது. தமிழில் தேசி இந்த படங்க 30 ரூபா ஓடுது சார். இல்ல ஏதாச்சும் ஒரு சீனாச்சும் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ஏதாச்சும் எந்த சீனும் இல்லை சார், ஒதுவும் இல்லை சார். அந்த ட்ரைலரில் ஏமாத்துறாங்க சார், ட்ரைலரே ஏமாத்துறாங்க. ட்ரைலர் மட்டும் பார்த்து ஏமாந்து போயிடாதுங்க. டிஎஸ்பியோட மியூசிக் அது ஓகே சார், அவர் ஓகே தான். அவர் வந்து எப்போ இது பண்ணாரு தெரியல, அவர் வந்து தெலுங்கு ஓரியன்ட்டாக ஏதோ அடிச்சிருக்காரு, ஏதோ டமால் டிமில் ஏதோ அடிச்சிருக்காரு ஏதோ அவர். அதான் சார் இந்த டேரக்டர் வந்து சார் இவர் வந்து அதான் சார் இவர் அஜித் மாதிரி வச்சு படம் எடுக்கணும் சார். சார் இவர் வந்து அஜித்தை வச்சு படம் எடுக்கணும் சார். இவர் வந்து அஜித் வச்சு படம் எடுக்கணும், அப்போதான் ஒருத்தா இருக்கும். இந்த வீரம்னு ஏதோ ஒரு படம் நடிச்சாங்க, அந்த மாதிரி எடுக்கணும் சார். இவர் இந்த டேரக்டர் வந்து வேண்டுமே வந்து சூர்யாவை அழிக்கணுன்னே அந்த படம் எடுத்திருக்காரு, வேண்டுமே எடுத்திருக்காரு சார். 2 வருஷம் உடைச்சிருக்காங்க அந்த படத்துக்கு. அதான் சார் 2 வருஷம் ஆனா சார் 1 வருஷம் அதோட ஒர்த்து இல்லை சார். இது அதான் சொல்கிறேன் சார், வேண்டுமே காசை வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க சார். ஏதோ ஞானவேல் ராஜா ஏதோ இது பண்ணிட்டாங்க. ஞானவேல் ராஜாக்கும் சூர்யாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். வேண்டுமே இஷ்டாங்க சார், ஏதோ காசை கொடுத்து ஏதோ சம்பளம் கூட சார். பார்ட் 2 சார் பார்ட் 5 கூட வந்த கேவலம் சார் இது படம்லாம். கிளம்ப தயவு செஞ்சு மக்கள்கிட்ட சொல்லுங்க. பிடிக்கல ப்ரோ. என்ன சொல்ல வராங்க? பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதான் அநேகன் மாவீரன் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான் பூரச்சன். நல்லா இருக்கு நல்லா இல்லையா? எனக்கு பர்சனலாக பிடிக்கல. சின்ன பசங்களை கூட்டு வந்தால் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வேணால் பிடிக்கலாம். விஷுவலாக ஃப்ரேம் வைஸ் சூப்பராக இருக்குது படம். சிஜியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட குறைய கிடையாது. படத்துக்கு வந்து மெனக்கெட்டுருக்காங்க. ஆனால் ஸ்டோரின்னு ஒன்று வேணும்ல, என்னதான் காசு போட்டாலுமே படம் ஓடாதுல்ல, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம்லாம் வந்து கிரிஞ்சு, யார் எழுதுனாங்கன்னு தெரியல, நான் பார்க்க மறந்துட்டேன். கிரிஞ்சு மாதிரி எழுதிடுவாங்க. தயவு செஞ்சு பார்ட் 2க்குலாம் தேவையில்லை இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு ப்ரோ, ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, காது வலிக்குது. சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக சத்தமாக இருந்துச்சுன்னு. இல்லை பிரதர், எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அமரன் தான் இந்த வீக்குமே. படம் பலமாக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ, நாங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அந்த ஆப் சீனு, அந்த ஃபைட்டிங் சீனு, அந்த தலைவன் சாங்கு, டைலாக்கு, யோலோ டான்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பாஸ்ட்னு ஒரு டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸே எடுத்திருக்காங்க ப்ரோ. ப்ரெசென்ட் பாஸ்ட்னு சொல்லி 2 டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க ப்ரோ கிளைமேக்ஸு. இப்போதான் ப்ரோ பார்த்துட்டு வந்து 2 மணிக்கு எக்ஸாமு. சாரு கிட்ட திட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு போனா தலைவன் படத்துக்கு தான் போவேன்னு சொல்லி ஓடி வந்தோம். அமரன் கூட பார்க்காம இது வந்து பார்க்குறோம். அடுத்த வாரம் தான் அமரனே போலான்னு இருக்கோம். அவ்வளோ வெறி கொண்டு ஓடி வந்தோம் ப்ரோ. காலையில் 7 மணிலாம் தூங்காம நைட் ஃபுல்லாக ஓடி வந்தோம் ப்ரோ. தூங்குனா நலமா அந்த சீன் தான் ப்ரோ ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஓடி வந்தோம் ப்ரோ தலைவரோட இதுக்கு. நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு படம் வந்து 1000 crore அடிக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் கேளுங்க. நான் வந்து சூரிய ஆடியன்ஸு. ஓகே, அவங்ககிட்ட போய் கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையாக இருந்தால் சொன்னேன், செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருச்சு, அவ்வளோதான். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தான். அது ஃபர்ஸ்ட் ½ hour எனக்கு இந்த கரண்ட் இதாக ½ hour காட்டினது வந்து அதனாலே படம் கனெக்ட் ஆகாமல் போன மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மறந்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்படி இல்லை, எல்லாருமே காட்டினாங்க. பாபி டியோலாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு, அவ்வளோ வெறித்தனமாக நடிச்சிருந்தாப்புல. அப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துப்பீங்க? அவர் போர்ஷன்லாம் சும்மா சூர்யாவே அடிச்சு விட்டுருக்கீங்க. நீங்கள் தனியாக ஒரு நபரையே பார்த்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவராலாக ஒரு என்ன சொல்கிறது, லீட் ரோலு, வில்லன் அந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா கருத்துலாம் இல்லைங்க, இது ஒரு நல்ல படம், அவ்வளோதான். கருத்து அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு படம். ஸ்டண்ட்ஸ் அண்ட் ஃபைட்ஸ்லாம் எப்படி இருக்குது? அது எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான், விஷுவலு, எல்லா பேக்ரவுண்டு ஒர்க்கும் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு பாதித்தது மியூசிக்கு தேவையில்லாத இடத்துலலாம் பிஜிஎம் வந்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டயலாக் கவனிக்க முடியாமல் போச்சு, அதனால் வந்து கனெக்ட் ஆகாமல் போச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு, செகண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. பார்ட் 2 வெயிட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லை? இருந்தது முடிக்கும் போது, ஆனால் இல்லை இருந்துச்சு. ஆனால் அது செகண்ட் பார்ட் மாதிரி தான் அது தெரிஞ்சு போச்சு. பட் ஆனால் அது முடித்த விதம் எனக்கு இல்லை. மனுஷங்க திருந்துவாங்க, ஆனால் சில பேர் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அஜித் கூட படம் ஓகே சொல்கிறாங்க, பேச்சு போயிட்டு இருக்குது. அஜித் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட் ஆகிட்டு. இந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் கதையை தவிர்த்து விஷுவலாக மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கா? ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, போக போக அது ரொம்ப படம் ஆரம்பித்து ஒரு 5 minutesல நல்ல விஷுவல்ஸாக இருந்துச்சு. அதாவது படம் சைலண்ட்டாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கத்திக்கிட்டே இருந்து காதில் ரத்தம் தான் வரல.
இன்னும் கொஞ்ச நேரம் 4 மணி நேரம் படமாக தான் வந்துருக்கும். அதுவும் தான் பெரிய படத்துக்கெல்லாம் ஆக்சுவலாக அவர் செட் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி புஷ்பாவுக்கு நல்லா இருக்கலாம். பட் இதில் சுத்தமாக எனக்கு எந்த பாட்டும் பிடிக்கல, எந்த ஃபைட்டும் இன்னும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. இப்போது விவேகம் வந்து ஸ்பீடாக போகும், கோட் போச்சுல்ல அந்த மாதிரி விவேகம் கட கட கடகன்னு போச்சு. இது படம் ஃபுல்லாக லேக் தான் ஆக்சுவலாக. ஆனால் ஸ்பீடாக போகிறதுனால அது ட்விஸ்டெல்லாம் கிடையாது. அது யாருக்கு ட்விஸ்ட்டு? அதுதான் ட்ரெய்லர்லேயே போட்டாங்களே, அது கார்த்திக் தான் தெரிஞ்சிருச்சு. அது ஒரு ட்விஸ்ட்டுன்னு வச்சு கார்த்திக் ஒரு மேக்கப்பு ஒரு கெட்டப் அதெல்லாம் பார்த்தா குபீர்னு சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை எடுக்காதீங்க தயவு செஞ்சு, காசு வேணாம். இந்த பாஸ் கீஸ் கொடுத்தாங்கல்ல இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பாஸ் எரிச்சிருங்க. லாக தான் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போச்சு. பட் போர் இல்லை, பட் ஏதோ ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி வந்து அது ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேமியோ ரோலில் வந்து பார்த்தோம்னா அந்த லீடு வந்து அந்த 2 பேருக்கான இது கனெக்ஷன் வரும் பாருங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்ட்டையும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பார்ட் ரெண்டுலேயுமே வந்து அந்த வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஒர்த்து தாங்க, கண்டிப்பாக ஒர்த்து தான். போர் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம பாதி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாகவே அதிலே நம்ம கனெக்ட் ஆகிடும். ஓகே இப்படி தான் போகும் அப்படின்றது ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்டோரியோடே ட்ராவல் ஆகுறது தான். ஸோ அதான் சொல்ல 3Dயில் பார்க்க ஒருத்தான ஒரு படம். அதுவும் குறிப்பாக எப்படி சொல்கிறது, நிறைய சீன்ஸ் வந்து 3Dயில் பார்த்தா தான் செம்மையாக இருக்குது. குரோக்கடைல் ஃபைட்டாக இருக்கட்டும், வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்குன்னு அவங்க பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. படத்தில் கரண்ட்டோட பாஸ் தான் நிறைய காட்டியிருக்காங்க படம் ஃபுல்லாக. அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? பாஸ் விஷயம் தான். அதான் கங்குவான்றது ஃபுல்லாக அந்த பீரியடுக்கு இதுதான். ஸோ அதை காமிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. ஃப்ரான்சிஸ்ன்றது அடுத்தது லீட் கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃப்ரான்ஸுன்றது அது ஒரு வேறு ஜோனில் இருக்குது. பட் ஆனால் கதை முடிய போது அந்த ஃப்ரான்சிஸ் அதில் இன்வால்வ் ஆகிடுறாரு. ஸோ அதே மாதிரி தான் கங்குவால அந்த கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யாக்கு அது ஆப்டாக இருந்துச்சு. குறிப்பாக சொன்ன எல்லாருமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்னா அந்த 6 பேக் தான். ஏன்னா சூர்யானாலே அந்த 6 பேக் ஒரு மூமெண்ட் தான். அது பயங்கரமாக அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பயங்கரமாக இருக்குது. மியூசிக் ஸ்கோரா அதை அவர் பிரித்து மெஞ்சிட்டாரு. நான் எப்படி சொல்கிறது, டிவிஎஸ்டி பிரசாத் வந்து இன்ட்ரோ அதான் சொல்கிறேன். அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்றது. அது தலைவனே சாங்லாம் வந்து தேட்டரில் பயங்கரமாக இருந்துச்சு. தலைவனே சாங் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட பார்ட் 2 கிளியர் கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 அந்த வெயிட்டிங்க்கு ஒர்க்காக இருந்துச்சா? அதான் சொல்லல, நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். ஏன்னா கிளைமேக்ஸ் அந்த மாதிரி அவங்க வெயிட்டான ஒரு கேஸ்டிங் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது சொல்லணுன்னா பாபி டியோலுக்கு எப்படி இந்த வில்லனாக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்டர் தான் வந்திருக்காரு. நம்ம யாரை ப்ரெடிக்ட் பண்ணமோ அவர் தான் வந்திருக்காரு. அவருக்கு அது இன்னும் சூப்பராக இருக்குது. பாபி டியலோட இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படா நடக்கும் ஸோ அப்படின்ட்டு அது பயங்கரமாக இருக்குது. அதான் எண்டிங்கில் பயங்கரமான ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.